வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம இளவரசனை வந்து மருந்தில் கொள்ளை அடிக்கிறத பற்றி பேச போகிறோம். மருந்தில் கொள்ளைந்தான் இது பற்றி சொல்லணும். அதாவது ஒருத்தர் கேட்டுருக்காரு, ஆனால் எங்கள் உறவினருக்கு சத்தியமங்கலத்தில் நான் போய் வாங்கிக்கிறேன், நான் கொண்டைக்கு கொடுத்துக்கிறேன், அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அட்ரஸ் சொல்லுவார் அவர். அட்ரஸ் சொன்னால் இவரோட வருமானம் போகாதா? இதும் கூடி அந்த நண்பருக்கு தெரியாதா? சத்தியமங்கலத்துக்கு போய் கேட்டாலே நீங்கள் போய் சொல்லுவாங்க. நீ சத்தியமங்கலத்தில் கடையில் வந்து கேட்டாலே சொல்லுவாங்க. நானே போகிறேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இன்றைக்கி டைம் இல்லைங்க, எனக்கு இன்றைக்கி பேங்கில் ஒர்க் இருக்குது, நான் இன்றைக்கி போக முடியாது. நானே போய் அது சத்தியமங்கலத்தோட நான் போக மாட்டேங்க. ஏன்னா என் வீடியோவுமே இந்த டாக்டர் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம நண்பர் மூலமாக போய் விசாரிக்க நான் சொல்கிறேங்க. அந்த மருந்தோட விலை 1000 ரூபா தாங்க. இவர் பொய் சொல்கிறாருங்க 2000 லாபம் இல்லாமல் இளவரச எந்த இடத்துலையுமே வியாபாரம் பண்ண மாட்டார். என்ன காரணம் தெரியுங்களா? உழைக்கக்கூடாது, வருஷம் பூரா உழைக்கக்கூடாது. உழைக்காம உட்காந்துட்டு கணவன் மனைவியை பொய்ய பேசிட்டு பார்த்தீங்கன்னு 2 நாளாக வந்து அந்த வீட்டை பற்றி வீடு கழிவணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுன்ட்டு சீன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எப்பவும் போல் கணவன் மனைவி வந்து உட்காந்துட்டு நாங்கள் சத்தியமங்கலத்துக்கு போகிறோம், அந்தி ஊர் போகிறோம், இதெல்லாம் யாராவது கேட்டாங்களா? யூடியூப்பில் உட்காந்துட்டு உழைச்சி சாப்பிடணும், உழைக்காம உட்காந்துட்டு வீட்டுக்குள்ளே மளிகை சாமானுமே சந்தையுமே இதெல்லாம் வந்து இவர் வாங்குற ஒரு பொருளும் கூடி இவருக்கு சொந்தமே கிடையாது. கேட்டால் யூடியூப்பில் கஷ்டப்படுறாருமா. யூடியூப்பில் என்ன கஷ்டப்படுறோம்? ஒரு மொபைல் எடுக்கிறாரு, ஒரு வீடியோ போடுறாரு, அப்லோடு பண்ணுறாரு. கேட்டால் எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? கஷ்டம்னா எது தெரியுங்களா? ஒரு கூலி வேலைக்கு போகிறதா கஷ்டம். ஒரு வந்து தோட்டத்தில் போய் மம்முட்டி எடுத்து கொத்தி பார்க்க சொல்லு, அதுதான் கஷ்டம். உட்காந்த இடத்துல உட்காந்துட்டு வாயில் புகையில போட்டுட்டு அப்புறம் சிகரெட்டு டெய்லி ஒரு 5-6 சிகரெட் அடிச்சுட்டு அப்புறம் மது குடிக்க மாட்டார்னு இவரை சொல்லவே முடியாது. இவர் 1ஆம் நம்பர் ஒரு குடிகாரர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மது பிரியர்களை திருத்தர மருந்தை கொடுக்குறவர் ஒரு ஒழுக்கமானவராக இருக்கணும். இவர் இந்த அப்பப்போ போதை போட்டு இந்த மருந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை. இது அவங்க அந்த அம்மையார் காயத்ரி அம்மையாருக்கு நல்லா சொல்லுவோம். அந்த அம்மா மாதிரி ஒரு யூடியூப் ஆக்டர்ஸை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. சீன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க 2 நாளாக உட்காந்துட்டு அந்த குழந்தை முன்னாடி உட்காந்துட்டு. அந்த குழந்தை நல்ல அறிவாற்றல் உள்ள குழந்தை. அந்த குழந்தைக்கு என்னன்னே தெரியாது. இவங்க என்ன சண்டை போடுறாங்க, என்ன பேசுறது என்னன்னே தெரியாது. கேட்டால் என்ன சொல்லுவார்னா, எங்கள் குழந்தைய லக்சராக வளர்த்த போகிறோம் அப்படின்ட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்க மாட்டாராம். இது நான் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். வீட்டில் உட்காந்துனே இது என்ன விளவுன்னாங்க வருங்க. இந்த மளிகை சாமான் நம்ம எப்படி மளிகை கடையில் பொட்டலம் அடிப்பாங்க, அந்த மாதிரி பொட்டலம் அடிக்க மாட்டா. சீக்கிரம் டைம் ஆச்சு, ஏன்னா கஸ்டமர்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு இன்றைக்கி வருமானம் வந்தாச்சு, நாளைக்கு வருமானம் வரணுமில்ல. இதை பார்த்து அப்படியே மக்கள் வந்து கண்ணீரில் கதறிட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வந்து நாம் காப்பாற்றணும். அப்போ தானே நாம் வந்து சீக்கிரம் வந்து ஐஃபோனுமே வீடுமே இடமே நம்ம வாங்க முடியும். ஏதாவது ஒரு யூடியூபர் இந்த மாதிரி வேலையை பண்ணுவாங்களா? யூடியூப்பில் விதவிதமான கண்டென்ட் இருக்குது, வித்தியாசமான கண்டென்ட் இருக்குது. குறிப்பாக நம்ம ஒரு சேனல் பற்றி சொல்லணுங்க. துர்கா காந்தின்னு ஒரு சேனல் இருக்கிறாங்க. அந்த சேனலு யார்கிட்ட ப்ரொமோட் பண்ண வந்தாங்கன்னு தெரியுங்களா? நம்ம எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் இளவரசன் ஒருத்தர் இருக்கிறார் இல்லைங்க, அவர்கிட்ட ப்ரொமோட் பண்ண வந்தார். இன்றைக்கி அந்த துர்கா காந்தியோட உயர்ச்சி பார்த்துங்க 2 மில்லியன். அந்த ப்ரொமோட் பண்ண வந்த சேனலு இளவரசனோட சப்ஸ்கிரைபர் 1.3 மில்லியன், அவங்களுக்கு 2 மில்லியன். இதுதான் உயர்வு. இது உட்காந்துட்டு பெருமநாயம் பேசுறது. எங்களுக்கு இதே போதுங்க, இதே போது அதே போதுன்ட்டு. இவருக்கு திறமையெல்லாம் கிடையாதுங்க, எந்த திறமையும் கிடையாதுங்க. எந்த வீடியோமே 100K 200Kல போகாதுங்க. போகணுன்னா வேறு மாதிரி கண்டென்ட் வேணுங்க. உடனே நான் கண்டென்ட் எடுத்து கொடுக்கலன்னு சொல்ல, இவங்களுக்கு பொதுவாக நல்லா வந்து தெரிஞ்சு மக்களை ஏமாத்துகிற வித்தை தெரிஞ்சு வச்சுக்கிறாரு நம்ம இளவரசன் காயத்ரி அம்மையாருமே. அப்புறம் அந்த அம்மா பற்றி சொல்லணுன்னா, அந்த அம்மா மக்கள்கிட்ட எப்படியெல்லாம் வந்து பொய்ய சொல்லி நம்ம வீடியோ போட்டால் தான் நாம் வந்து வியூஸ் வாங்க முடியும்னு நல்லா தெரிஞ்சு வச்சுங்க.
சீன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 2 பேர் வந்து உட்காந்து எழுதியிருப்பாங்க. இந்த ஒரு கதை எப்படி எழுதுறாங்க அந்த மாதிரி வீட்டில் உட்காந்துட்டு இப்படியெல்லாம் வந்து நம்ம பேசலாம், அப்போ தான் மக்கள் நம்புவாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது நடிக்கிறேன்னு, அது மக்களுக்கு தெரியாது. யாராச்சும் கமெண்ட் பண்ணால் நீங்கள் வந்து கெட்ட வார்த்தையில் பேசிடுங்க, அவங்க அடங்கிடுவாங்க. இவர் பல பெண்களையுமே ஆண்களையுமே பேட் கமெண்ட் யாராச்சும் பண்ணால் கெட்ட வார்த்தை பேசுகிறத இப்போ புதுசெல்லாம் கிடையாது. இளவரசனுக்கு சுய ஒழுக்குங்கிறதே கிடையாது, சுய புத்தி ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு கோயிலுக்கு போனால் அந்த கோயிலோட வரலாறு தெரியாது, அந்த கோயிலோட பேர் தெரியாது. ஒரு கடைக்கு போனால் அந்த கடையோட பேர் தெரியாது. ஒரு நாலேஜுங்கிறது வெளி உலகத்துக்கு போனால் நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி படிக்கணுங்கிறத அவசியம் கிடையாதுங்க. அதாவது நாலேஜை வந்து நாமளே ஏற்படுத்திக்கணுங்க. ஒரு நாலேஜே கிடையாது. இவருக்கு தெரிஞ்சது இந்த பேக்கெட்டில் பணம் வச்சுட்டு போக மாட்டார். கூகுள் பே ஒரு இடத்துக்கு போனால் ஐயோ கூகுள் பே ஒர்க் ஆகலை, என்ன பண்ணுறது அப்படிம்பார். அதுதான் வந்து இவரோட நாலேஜ். நீங்கள் பல விஷயத்தை சொல்லலாம். அப்புறம் நல்ல காலம் பிறந்துச்சுன்னு சொல்லிப்பாங்க. நான் தான் சொல்கிறேங்க, 2026 இவருக்கு இறங்கு காலம்தான், எழுதி வச்சுக்கோங்க. இறங்கு காலம் பல வழியில் வருங்க. மக்களை ஏமாற்றிட்டு இப்படி வந்து அதிகமாக வந்து எந்த ஒரு மூலதனம் இல்லாமல் வீட்டில் பொட்டலை மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு அந்த மருந்துனால் 1% யூஸே கிடையாது. நானே சொல்கிறேங்க, நீங்கள் மனசு வச்சாதான் அந்த குடியிலேருந்து திருந்த முடியும். அந்த மருந்து ஒரு பார்ட் டைம் தான். இவரோட சுயலாபத்துக்காக வருமானத்துக்காக மருந்து சேல்ஸ் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க. விரைவில் வந்து டாக்டரையுமே இவரையும் வந்து முறையாக போலீஸ்கார் விசாரிக்கணும். ஒரு மருந்து சேல்ஸ் பண்ணானா முறையாக வந்து சர்டிஃபிகேட்டோ இல்லை லைசன்ஸோ வாங்கணும். எந்த ஒரு லைசன்ஸும் இல்லாமல் மக்களை ஏமாற்றிட்டு கேட்டால் கண்ணீர் கடலில் தத்தளிக்கிறாங்களாமா. தமிழ்நாட்டில் நிறைய பேர் தத்தளிச்சுட்டு இருக்கிறாருங்க. ஊராக போய் விற்க சொல்லுங்கள். மொத்தத்தில் கணவன் மனைவி உட்காந்துட்டு செய்கிற வேலையை பாருங்க. உழைக்கிறதுக்கு துப்பு இல்லை, உடம்பை வந்து வளைக்கிறதுக்கு துப்பு இல்லை. இதில் வந்து பெருமநாயம் வேறு. கணவன் மனைவி உட்காந்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் வாங்க அப்படின்னு பாரு. நேற்று அதிசயமாக வந்து 2000 சொல்லிக்கிறாரு. அந்த மருந்தோட விலை 2000 கிடையாதுங்க, 850 ரூபா தான், 1000 ரூபா தான். ஆனால் இவன் வந்து பேக்கெட்டாக லட்சக்கணக்கில் வந்து மருந்தில் வந்து கொள்ளையடித்து வருமானம் பார்க்குறாங்க. ஆனால் இந்த வருமானம் கண்டிப்பாக இவங்களுக்கு நிலைக்காது. ஓகே, அடுத்த வழியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.